ஹாய் ஹலோ குட் ஈவினிங். திஸ் இஸ் தராஸ் கிராண்ட் கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த அடையார் ஆண்ட பவன் இதிலலாம் நமக்கு பட்டர் முறுக்கு ஒயிட்டாக இருக்கும். அந்த முறுக்கு எப்படி செய்கிறதான் காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்குவோம். நீங்கள் நார்மலாக இடியாப்பம் மாவு கூட இருக்குல்ல, அந்த அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு கடலை மாவு. எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். உப்பு, எள்ளு இல்லைன்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு பட்டர் நான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ அரிசி மாவு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு நீங்கள் 1/4 கிலோ அரிசி மாவு 1 கிலோ எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் போல் கடலை மாவு சேர்த்துங்க. இப்போ நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கிராம் கணக்கில் சொன்னேன்னா ஒரு 10லேருந்து 15 கிராம் எடுத்துருக்கேன். நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருவோம். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட, வயசானவங்க குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா பிசைஞ்சுக்குவோம் ஒன்றா சேர்த்து. இப்போ பிசைஞ்சாச்சு, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்குவோம். இப்போ நம்ம முறுக்கு புளியிற அச்சு எடுத்துக்குவோம். இதில் தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஸ்டார் நாசல் போட்டுக்குவோம். சிங்கிள் ஸ்டாரும் இருக்கும், இதே மாதிரி 3 கன்று உள்ள ஸ்டாரும் இருக்கும். இந்த நாசல் போட்டுக்குவோம். நாசல் போட்டு இப்போ மாவை உள்ளே வச்சுக்குவோம். அதுக்கிடையில் உள்ளே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம், தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் இப்போ இதை எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துட்றேன். நான் இப்போ புழிஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் இது நம்ம உடச்சி நான் சின்னதாக தான் நம்ம இதை பட்டர் முறுக்கே நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க. இதை பெருசாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வேக வச்ச பிறகு நம்ம உடச்சிக்குவோம். வெந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இன்னும் போட்டுட்ருக்கிறேன். இன்னும் உள்ள முறுக்கு வெந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். நான் கையிலே உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பட்டர் முறுக்கே அப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே உடச்சோம்னா நல்லா உடப்படும். அது மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பெருசாக போட்டு கூட உடச்சிக்கலாம், இல்லை சின்னதாக நீங்கள் புளியும் போதே கட் பண்ணி கூட புளிஞ்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ அடுப்பில் போட்டுட்ருக்கிறேன். இதுவும் முடியட்டும். இதுவும் முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/4 கிலோ மாவு போட்டதுக்கு நமக்கு வெயிட் பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரும் நம்மளோட இந்த முறுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரேசா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் வச்சு உடச்சோன்னே அப்படியே உடையுது பாருங்கள். அப்படியே தூளாக உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் உள்ள பொருள் தான். நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்கும், கடலை மாவு இருக்கும், வெண்ணெய் இருக்கும். மற்றபடி ஜீரகம் இல்லைன்னா எள்ளு ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம், ஓமம் ஏதாவது போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிப்பியில் கூட, ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கும்போது இந்த ரெசிபி இதை கூட வைக்கலாம் நீங்கள் செஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நாளைக்கு என்னும்போது எனக்கு டைம் கிடைக்கும் போது போடுறேன் உங்களுக்கு. பாய்.